பாருங்க, சுவையான தவளாடை எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், மேலே வந்து மெத்துன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடையை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தவளாடை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது பச்சை புழுங்கரிசி மத்தியானம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பிடி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறிச்சு. இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, ஜீரகம், தேங்காய் துருவல், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுட்டேன். உளுத்தம்பருப்பும் போட்டுட்டேன். இது கூட தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்படியே வதங்கும் போதே நல்லா கும்முன்னு வாசனையாக வரும். இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த மாவில் போட்டுடணும். காஞ்சிச்சு. தோசைக்கல்லில் ஊற்றக்கூடாது, வானலில் தான் ஊற்றணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி கொட்டியாச்சு. பெருங்காயமும் போட்டாச்சு. உப்பு போட்டு அரைச்சாச்சு. பாருங்க, இது வந்து ஒரே கரண்டி தான் ஊற்றணும். நீங்கள் ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் நின்று வேகும். இது பாருங்கள், இதை மூடி வச்சிடுறேன். ஸ்லோவாக இருக்கணும், அடுப்பு ஸ்லோவாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அடியில் வந்து மொறுமொறுன்னு வரும். வெந்த அப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இங்கே பாருங்கள், தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பின்னாடி பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்கா. இதை வந்து இப்படி வச்சிடணும். இன்னொன்று காட்டுறேன் இருங்க. போட்டுட்டு மூடிடுங்க. இங்கே பாருங்கள், மொறுமொறுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. மொறுமொறுன்னு இருக்குது. இது பாருங்கள், மொறுமொறுன்னு வந்துடுச்சு பாருங்க. இது வந்து நாட்டு சர்க்கரையில் தொட்டு சாப்பிடணும். இது வெண்ணெய் வச்சுன்னு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சுவையான கார அடை ரெடியாக இருந்துச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய்.